வெல்கம் டு தமிழ்கேட் டுட்டோரியல். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டுட்டோரியலில் இந்த ஒரு 3D மாடல் தான் நம்ம வந்து ஆட்டோகேட் 3யில் வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வியூவில் ஜஸ்ட்டு இது வந்து ஸ்கொயர் மாதிரி இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு வியூவில் இது வந்து லைட் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். ஸோ இந்த டயக்ராம் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நியூ கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி இருக்கும். ஸோ வழக்கம் போல் யூனிட்ஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. ப்ரீசிஷன் வந்து 0.0, யூனிட்ஸ் வந்து மில்லிமீட்டர்ஸ், தென் வந்து கிளிக் ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் வியூவோட வியூவை வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப். ஸோ ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டு இதோட டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக 90 × 90. ஸோ டி கொடுத்து என்டர். 90 ஃபஸ்ட்டு, இன்னொரு 90. ஸோ நான் கொஞ்சம் மேலே கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு இதை நான் கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ணணும். பிகாஸ் நடுவில் வந்து கட் ஒன்று வரும். ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா 4 மினிட் தனித்தனி லைன் ஆயிடுச்சு. தென் நெக்ஸ்ட்டு லைன் எடுத்துக்கிட்டு ஸோ இங்கேருந்து ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து இது வரைக்கும் கரெக்டாக 15. இது வந்து பார்த்திங்கன்னா லென்த் வந்து 28. இது வந்து 30. அதேமாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா 28. தென் இதை வந்து இங்கே ஜாயின் பண்ணிடுங்க. சேம் கீழே வந்து பார்த்திங்கன்னா சென்டர்லேருந்து ஹைட் வந்து 15. ஸோ இதுவும் 15. இது ஜஸ்ட் இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு ஓகே இதை நம்ம வந்து மிரர் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டும் தான் மிரர் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்டு. மிரர் லைன் வந்து இதுதான் நமக்கு மிரர் லைன். இப்போ வந்து ஜஸ்ட் வந்து ட்ரிம் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த லைனை வந்து டெலீட் பண்ணணும். ஸோ இந்த லைனையும் வந்து டெலீட் பண்ணணும். ஸோ அது வந்து மேலே போட்ட லைனு. இப்போ ட்ரிம் பண்ணிங்கன்னா ட்ரிம் ஆகும். அதேமாதிரி இங்கே வந்து சிங்கிள் லைன் தான் பண்ணுறோம். ஸோ மேலே வந்து லைனுக்கு மேலே லைன் போடலை. தென் இதை வந்து டெலீட் பண்ணிக்கலாம் அல்லது எரேஸும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு செக் கொடுத்து என்ட்ரு கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாக சிங்கிள் பாலிலைனை கன்வெர்ட் ஆயிடுச்சு. தென் ஹோம் ஐக்கான் கொடுத்துட்டு ப்ரெஸ் போல். தென் இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸும் 90 தான். தென் கிளிக் ஓகே. இப்போ வந்து கரெக்டாக நம்ம வந்து ரைட் சைடு வியூ அல்லது லெஃப்ட் சைடு வியூ எடுத்துக்கலாம். ஸோ எகைன் லைன் எடுத்துக்கிட்டு ஆர்த்தோ ஆன்லேயே இருக்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா 90. நெக்ஸ்ட்டு வந்து சென்டர்லேருந்து கரெக்டாக ஒரு 90க்கு ஒரு லைனு, இந்த பக்கம் 15க்கு ஒரு லைனு. ஜஸ்ட்டு கிளிக் ஓகே. ஸோ இப்போ ரிப்பீட்டில் போயிட்டு மிரரு. ஸோ இதை தான் மிரர் பண்ண போகிறோம். மிரர் லைன் வந்து ஜஸ்ட்டு சென்டர் லைன். ஓகே எகைன் லைன் எடுத்துக்கிட்டு ஆர்த்தோ ஆஃப் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் இதை ஜாயின் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருந்து இதையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இப்போது இந்த லைன் தேவையில்ல, இது ஜஸ்ட்டு ரெஃபரன்ஸு. ஸோ இதை மொத்தமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இது வந்து சிங்கிள் பாலிலைனாக கன்வெர்ட் ஆகிட்டு தென் ஹோம் ஐக்கான். இப்போது முக்கியமான வேலையே இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரிப்பீட்டில் போயிட்டு மூவ் கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோமா, மூவ் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி இந்த சென்டர் பாயிண்ட்டை பிடிச்சி கரெக்டாக இந்த மிட் பாயிண்டில் வச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். தென் இப்போது ஷேடர் வித் எட்ஜஸுக்கு மாற்றிக்கோங்க. தென் ப்ரெஸ் புல் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் இந்த பக்கம் வச்சு இப்படி ஒரு கட் பண்ணோம். ஸோ இந்த பக்கம் வச்சு இப்படி ஒன்று கட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து எகைன் மூவ் கமாண்ட் எடுத்துக்கிட்டு
ஜஸ்ட் இங்கேருந்து இதை நான் ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு போட்ட ஸ்கெட்சு, இது செகண்ட் போட்ட ஸ்கெட்சு. ஓகே, தென் இது ரெண்டும் தேவையில்ல, ஜஸ்ட் டெலீட் பண்ணிக்கிட்டு. ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தோன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள், இது ஸ்கொயர்னு வச்சுக்கலாம், ஸ்கொயர் தான். ஸோ ஸ்கொயராக தெரியுது. அதே மாதிரி ரைட் சைடு வியூ எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஸ்கெட்சை நான் எடுத்ததுக்கு வந்து முக்கியமான காரணம். ஸோ இதேமாரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா சேனலை வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.